அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. ஆனா எல்லா ஆசையும் நிறைவேறுதா? அப்படின்னா, அதுக்கு நேர்மையான பதில் இல்ல அப்படிங்கிறது தான். அப்ப அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஆசைங்கிற விளக்கு எரியணும்னா, உணர்ச்சிங்கிற எண்ணெய அதுல ஊத்தணும். ஆசை பிளஸ் உணர்ச்சி இஸ் ஈக்குவல் டூ பற்றி எரியும் ஆசை. இத பத்தி நான் சில காணொளிகள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனா, இப்ப சொல்லப்போற உதாரணத்த சொன்னதில்ல அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு இது நடந்தது அமெரிக்கால. ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல ஒரு குடும்பம். அதுல ஒரு வயசானவர். அவருக்கு வயசு 65. ஒரு பழைய அந்த காலத்து வீடு, ஒரு பழைய கார். இதுதான் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. $100க்குள்ளர ஒரு மாசம் பூரா செலவழிக்கணும். இந்தியாவா தான் ரூ. 100, அமெரிக்கா தான் $100. ரூ. 100க்கு ஒரு மாசம் பூரா செலவழிக்கணும்னா முடியுமா அது? ஒரு சின்ன பொருள் வாங்குறதுனாவே பல நூறுகள் செலவு பண்ண வேண்டியிருக்குது. ஒரு ஷர்ட், ஒரு செருப்பு வாங்குனா கூட ரூ. 1000க்கு மேல ஆகுது. அப்ப அமெரிக்கால $100க்குள்ளர ஒரு மாசத்த ஓட்டணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப அந்த முதியவருக்கு வசதியா வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. சரி, ஏதாவது ஒரு திறமை மனுஷனுக்கு இருக்கணும் இல்லையா? அத பயன்படுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒரு திறமை இருந்தது. அவருக்கு நலபாகம் கைகூடி வந்திருந்தது. நலபாகம்னா சமையல் திறமை. பொம்பளைங்களோட சிறப்பா அவரு சமைப்பாரு. குறிப்பா கோழிக்கறிய ஒரு மாதிரி பொரிப்பாரு அவரு. அதுல ஏதேதோ தடவுவாரு. அது ரொம்ப சுவையா இருக்கும். அப்போ அவரு யோசிச்சாரு. ஃபாஸ்ட்டா சமைக்கணும், சுவையா சமைக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு. இந்த 2யுமே நம்ம ஒரு வியாபாரமா மாத்துனா என்ன? அப்படின்னு சம்பாதிக்கலாம்னு நெனைச்சாரு. அதுக்காக ஒரு ஒரு ஹோட்டலா போய் இந்த மாரி நான் சமைப்பேன். சிக்கன்லாம் ஒரு சிறப்பான முறையில ஃப்ரை பண்ணுவேன். நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஹோட்டல்கள்ல போய் கேட்கிறாரு. அவங்க அவர அவர பார்த்துட்டு, அவருடைய வயச பார்த்துட்டு, "நீ போயா போயான்னு" அனுப்பி விட்டுறாங்க. இப்படி அவர் எத்தன ஹோட்டல்ல ஏறி இறங்குனாரு அப்படின்னா, விடாமுயற்சிங்கிறதுக்கு அதுதான் ஒரு உதாரணம். 1009 ஹோட்டல்கள்ல ஏறி இறங்கியிருக்காரு. 1009 ஹோட்டல்களும் அவர மறுத்துருச்சு. அப்ப 1010வதா ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்கேயும் இதையே ரிப்பீட் பண்றாரு. அந்த ஹோட்டல்ல உள்ள "அப்படியா சரி, ஒரு நாளைக்கு சமைச்சு குடு பார்ப்போம்" அப்படின்னு அந்த ஹோட்டல் முதலாளி பேரு பீட் ஹார்மோன். அவர் ஓகே பண்ணிட்டாரு. அப்புறம் சோதனை ஓட்டம். டெஸ்டிங் பீரியட். என்ன பண்றாரு, சமைச்சு சமைச்சு குடுக்குறாரு. அவங்க அத இது வாங்கி விக்கிறாங்க. அத வர்றவங்கள்ட்ட புதுசா ஒண்ணு இருக்குது சிக்கன்ல, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இப்படி நடந்துட்டே இருக்குது. அப்போ ஒரு வருஷம் ஓடி போயிடுது. ஒரு வருஷம் பூரா அந்த பீட் ஹார்மேனோட வருமானத்த வருஷம் கழிச்சு கணக்கு போடுறாரு. அந்த வருமானம் போன வருஷத்த விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த 3 மடங்கு அதிகமானதுலயும் 70%க்கு மேல அந்த சிக்கனையே எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அதுல தான் வருமானம் அதிகமா ஆயிருக்கு. கடைசியில என்ன பண்ணாங்க, அவர பெர்மனன்ட்டா நீங்க சமைச்சு குடுங்கங்கிற மாரி அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. இது ரொம்ப பிரபலமாயி, அமெரிக்காவ விட்டு பக்கத்துல கனடா, யுகே, மெக்சிகோ, ஜமைக்கா அப்படின்னு பல நாடுகள்லயும் அந்த
சிக்கன் கறி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி உலகத்தில் அந்த சிக்கன் கறி இல்லாத நாடே ஊரே இல்லைன்னு சொல்லிடலாம். அவ்வளோ இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. அவரே தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு கேஎஃப்சி அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சவர் அல்லது உருவாக்குனவர் அவர் பேர் கொலோனல் சாண்டர்ஸ். அவர் 65 இயர்ஸாக இருக்கும்போது இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வயசு ஒரு தடையே அல்ல அப்படிங்கிறதையும் இந்த வரலாற்றிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவர் 90 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருந்தார். அவர் பல கோடிகளுக்கு அப்போயே அவர் இருந்தப்போயே அதை விற்றார். இன்றைக்கி பல பில்லியன் டாலர்ஸ் கணக்கில் அது சொத்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு உலகத்தில். கேஎஃப்சி இல்லாத ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லலாம். கேஎஃப்சி சாப்பிடாத மனிதர்களே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் அவர் கொலோனல் சாண்டர்ஸ் அந்த வயசில் கூட அவர் வச்சுருந்த 2 விஷயங்கள் தான் இந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம். ஒன்று காதல்னா பொண்ணு மேலே வைக்கிற லவ் அல்ல, தொழில் மேலே வச்சுருந்த அவர் காதல், அன்பு, பிரியம், பாசம், எனி வேர்டு வில் டூ. ப்ளஸ் கற்பனை, இப்படி செஞ்சால் அப்படி பண்ணலாம், அப்படி செஞ்சால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருக்கார்ல, அதுக்கெல்லாம் காரணம் கற்பனை. இந்த காதலும் கற்பனையும் சேர்ந்தால் ஒரு மனுஷனை அது வாழ்க்கையின் உச்சிக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஎஃப்சி சிக்கன் கண்டுபிடித்தால உருவாக்கிய அந்த கொலோனல் சாண்டர்ஸ் ஒரு நல்ல உதாரணம். இன்ஷா அல்லாஹ் இதே போல் வேறு சில விஷயங்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.